இது உங்கள் துளசிநாத் அஃபிஷியல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய ஃபுல் ஃபிஷ் டேங்கை க்ளீன் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம புதுசாக மீன் வாங்கி விட போகிறோம். ஆமாம், வாங்க புதுசாக மாலி வாங்க போகிறோம் கைஸ். மாலி அப்புறம் நம்ம கப்பீஸ் வாங்க போகிறோம். வாங்க நம்ம போய் நம்மளோட ஃபிஷ் டேங்கை பார்க்கலாம். நம்ம கேட் ஃபிஷ் டேங்கில் வர சோகமான விஷயம் இங்கே பாருங்கள். நம்ம கேட்ஃபிஷில் ஆசையாக சுப்பிரமணி வாங்கி விட்டுருந்தோம். இப்போ சுபாஷினி மட்டும்தான் இருக்குது. சுப்பிரமணி நம்ம கூட இல்லை கைஸ். ரொம்ப வருத்தமாக இருக்குது கைஸ். என்ன இவங்க இப்படி டேங்கெல்லாம் மாற்றிருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? நம்ம போன வாட்டி ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணோம் கைஸ். அடுத்த ஒரு வாட்டி லாஸ்ட் டைம் ஒன்று க்ளீன் பண்ணப்போ இந்த மாதிரி செட் பண்ணாக்கா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பிளான் வந்துச்சு. அதனால தான் கைஸ் இப்படி வச்சுருக்கோம் கைஸ். அப்புறம் நம்ம புதுசாக மாலி கப்பியெல்லாம் வாங்குறோன்னு சொல்லியிருந்தோம்ல, அது இந்த கௌரவ கொடுத்துருந்தோம். ஆமாம் கைஸ், இந்த கௌரவ நம்ம கொடுத்து மாலி கப்பீஸ் வாங்கியிருக்கோம். ஒரு சின்ன பையன் தான் சொன்னான், கௌரவ ப்ரீடிங் விட்றோண்ணா எனக்கு கொடுங்க, நான் மாலியெல்லாம் தரேன் கப்பியெல்லாம் தரேன்னா, அதனால கொடுத்துருக்கோம். ஆமாம் கைஸ், நம்ம தண்ணீர் பாருங்கள். பீட்டா ப்ரீடிங் ஆசையாக பண்ணோம் பாருங்கள், சூப்பராக இருக்கா? இதில் இப்போ ஃபீமேல் இருக்குது, இதில் மேல் இருக்குது. அப்புறம் ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கான். அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கவர், பபிள் நெஸ்ட் கட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்ன்ட்டு பிளாஸ்டிக் கவர் வச்சுருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம கௌரவ கொடுத்து வாங்கின ஃபிஷ்ஷஸ். இதை பாருங்களேன், மேல் எவ்வளோ வைப்ரண்ட்டாக கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் மாலி பாருங்கள், மாலி அப்புறம் ஒரு கோல்டு ஃபிஷ்ஷும் கொடுத்தாங்க. அந்த அண்ணாட்ட ஒன்று தான் இருந்துச்சான். இது ஃபீமேலை நம்ம மேலே எடுத்துனா ப்ரீட் பண்ணிக்கலாம். பாருங்க கைஸ், ஒரு கௌராக்கு எத்தனை மீன் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கிறதே கப்பீஸ் மேல் தான். மாஸாக இருக்குது கைஸ். எவ்வளோ வைப்ரண்ட் கலர். மேல்னா நல்லா வைப்ரண்ட்டாக தான் இருக்கும், ஆனால் இது மாஸாக இருக்குது. இங்கே பாருங்க, பா மாஸாக இருக்கா? இப்போ வாங்க இதை போய் நம்ம டேங்க்ல ஆட் பண்ணுறத பார்க்கலாம். ஆமாம், இப்போ மீனெல்லாம் டேங்க்லேருந்து தனியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ பாருங்கள், டேங்க்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிருக்கோம். இல்லை எந்த மீனும் இல்லை. ஆமாம், இது கேட்ஃபிஷ் மட்டும்தான் இன்னும் தண்ணியாக எடுக்கணும். ஆமாம் கைஸ், எடுத்துகிட்டு காமிக்கிறோம். நம்ம ஃபிஷ் டேங்கில் தண்ணி ஃபில் பண்ணிட்டோம். ஃபிஷ்ஷஸாகவே செட்டாக விட்ருக்கோம். அடுத்து இங்கே பாருங்கள், நம்ம மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்கில் மாலியெல்லாம் கொஞ்சம் நேரம் விட்ருக்கோம். அப்போ தான் தண்ணி கண்டிஷன் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்க முடியும். பாருங்கள், நம்ம கப்பீஸுமே இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம ஃப்ரைஸை இந்த டேங்க்லேயே விட்டுட்டோம். கௌரா டேங்க்கு சும்மா இருந்தனால இப்போ கௌரா டேங்க்கில் ஃப்ரைஸ் விட்ருக்கோம். நம்ம ஃபிஷ் டேங்க்கில் நம்ம ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய கேட்ஃபிஷ்ஷை ஆட் பண்ண போகிறோம். கேட்ஃபிஷ் ஆட் பண்ணும் போது நம்ம விட்டோம்ல மாலி குட்டி, அதை எடுத்துடணும், எல்லாம் கேட்ஃபிஷ் சாப்பிட்றோம். சரி, நான் ஆட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் கைஸ். இங்கே பாருங்கள், நம்ம கேட்ஃபிஷ் ஆட் பண்ணி ஆயிடுச்சு. ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. அடுத்து நம்ம மாலி ஆட் பண்ணுவோம். மாலியை ஆட் பண்ணிவிட்டு காமிக்கிறோம் கைஸ். இங்கே பாருங்கள், நம்ம மாலி ஆட் பண்ணுவோம். பாருங்கள் கைஸ், சூப்பராக இருக்குது. கைஸ் பாருங்கள், நம்மளுடைய டேங்க்கில் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் சூப்பராக செட் ஆகிருக்கு. நம்ம கௌரா கூட ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம கப்பீஸை ஆட் பண்ணிவிட்டு காமிக்கிறோம் கைஸ். இங்கே பாருங்கள், நம்ம கப்பீஸுமே பயங்கரமாக செட் ஆகிருக்கு. இதை நம்ம கோல்டு ஃபிஷ் அப்புறம் மாலிக்கு ஆக்சிஜன் ஃபில்டர் போட்டிருக்கோம். அடுத்து கேட்ஃபிஷ் சொல்லிடு. இங்கே பாருங்கள், பீட்டா. சூப்பராக இருக்கா கைஸ்? ஃபுல் ஃபிஷ் டேங்க்மே நம்ம செட் பண்ணிட்டோம் கைஸ். நம்ம ஃபிஷ்ஷஸ்க்கு இப்போ ஃபுட்டு போடலாம். ஃபிஷ் டேங்க்கு க்ளீன் பண்ணுறப்ப மறக்காமல் ப்ளூ மெடிசன் போடணும். நம்ம அதுதான் எல்லா டேங்குமே போட்டிருக்கோம். இனி கப்பீஸ்க்கு கௌராவுக்கு மட்டும் போடல கைஸ், நம்ம போட்டுடலாம். இங்கே பாருங்கள் எப்படி சாப்பிடுது.
இது சாப்பிட்றத பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். அங்கே பாருங்கள் எப்படி வந்து சாப்பிடுதுன்ட்டு. ஃபுல்லாக செட் பண்ணிட்டோம் ஃபிஷ் டேங்க். இதை பாருங்கள், நம்ம கௌராவுக்கு மணி பிளான்ட் வச்சுருக்கோம். அடுத்து பீட்டாவுக்கு வந்து பாதாம் லீஃப் இருக்குல்ல, அதை கொஞ்சமாக கட் பண்ணி போட்டாக்கா முடிஞ்சுது. கைஸ், நம்ம ஃபிஷ்ஷுக்கு வந்து கரெக்டான ஃபுட்டு போடணும். இதை அது சாப்பிட்டுட்டே இருக்கு. இங்கே பாருங்கள், நான் முன்ன எவ்வளோ போட்டேன் பாருங்கள். இப்போ ஒரே பீஸ் மட்டும்தான் கைஸ் இருக்குது. அதையுமே இப்போ சாப்பிட போகுது. அதே நம்ம இப்போ அவ்வளோதான் சீக்கிரமாகவே சாப்பிட்ருச்சு அப்படின்ட்டோம்னாக்கா இன்னொரு போடலான்னாக்கா அது ஓவர் ஃபுட் ஆகிட்டு அது இறந்துடும். அதனால தான் பாருங்கள், ஃபிஷ்ஷஸ்க்கு தேவையான ஃபுட்டு தான் போட்டிருக்கேன் நானுமே. பீட்டாவை ப்ரீட் பண்ணும்போது ஃபீமேலுக்கு வந்து கொஞ்சமாக தான் ஃபுட் கொடுக்கணும். இதே அதிகமாக ஃபுட்டு சாப்பிட்டாக்கா அது வயிற்றில் அதிகமாக எக்கு வளரும் அப்படின்னலாம் வளராது. பீட்டாவுக்கு வந்து கம்மியாக ஃபுட்டு போட்டாலே அது நல்லா க்ரோத் ஆகும். இங்கே பாருங்கள், நம்மளுடைய டார்க்கே நல்லா டெயில் வளர்ந்துருக்கு. இப்போ சூப்பராக வளர்ந்துருக்கு. இங்கே பாருங்கள், எல்லாம் புது டெயில் முளைச்சி வருது. அடுத்த வீடியோ வந்து சைக்கிள் ஸ்டண்ட் பண்ண போகிறோம். அந்த வீடியோ தான் நம்ம போடலாம். ஒருத்தர் கேட்டார், சைக்கிள் ஸ்டண்ட்டு பண்ணுங்கள், நீங்கள் சைக்கிள் ஓட்டுறீங்கல்ல, சைக்கிள் ஸ்டண்ட் பண்ணி காமிங்க, அது வீடியோவில் போட்டாக்கா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அது சைக்கிள் ஸ்டண்ட் பண்ணலாம் ஓகே அப்படின்ட்டு பண்ணலான்ட்டு இருக்கோம். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பை கைஸ்.